இந்த வீடியோவில் சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பெருசு கீரி போட்டுக்கோங்க. ஒரு 6 பூண்டு பல் வந்துட்டு தட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம வதக்குவோம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்ததுக்கப்புறமா இந்த அளவு ஒரு வீசம்னு சொல்லுவோம். இதில் நான் பாசிப்பருப்பு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. பாசிப்பருப்பு ஊற வச்சாதான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ சுரக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் செய்யலை அப்படின்னா தனியாக பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை நல்ல கொலையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேனில் நீங்கள் எப்போதும் போல் தாளித்து சுரக்காயை போட்டு வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் பாசிப்பருப்பை போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜை கண்டினியூ பண்ணலாம். இப்போ 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் எனாஃப் இதுக்கு. கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் நல்லா கூலானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா குக்காகி வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போது 1/4 கப் கோகோனட் திருவி வச்சுருக்கேன், தேங்காய், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்படியே அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான், அதுவே தண்ணி இஞ்சிரும். அவ்வளோதான், சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.